சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுகிறாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. அதாவது, திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் முழு பொறுப்பேற்கக்கூடிய வகையில் உதயநிதியிடம் ஒப்படைத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் வயது மூத்த நிர்வாகிகளை அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று ஆலோசனையும் நடத்தி வருகிறார். அவர்கள் திமுகவின் அரசியல் ஆலோசகர்களாக இருந்தாலே போதுமானது. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பறிக்கவில்லை, வேட்பாளராக மீண்டும் அவர்கள் களம் காண்க வேண்டாம் என்பதை அழுத்தம் திருத்தமாக உதயநிதி அவர்கள் கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் திமுகவிற்கு தோல்வியை கொடுக்குமேயானால் அதற்கு மூத்த நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிட்டால் அது நடக்கும் என்று பிரபல அரசியல் கட்சி விமர்சகர்களும் கூறி வருகிறார்கள். இதையும் ஒரு காரணமாக முன்வைத்து உதயநிதி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தல் திமுக வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடுமா? ஆம், ஏற்கனவே திமுக சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை. 2026 சட்டசபை தேர்தலில் 4 முனை போட்டி என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு வேளையில்தான் துரைமுருகன், KN நேரு, பொன்முடி இவர்கள் மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் அந்த இடங்கள் முழுமையாக தோல்வியே பெறும். இது எதிரணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக ஆட்சியை அமைக்கக்கூடிய நிலைமைக்கும் உருவாகும். இதன் காரணமாகத்தான் துரைமுருகன், KN நேரு, பொன்முடி போன்ற வயது மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டாம், அரசியல் ஆலோசகர்களாக அவர்கள் இருந்தாலே போதும் என்று ஸ்டாலினிடம் தெரிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் மூத்த நிர்வாகிகள் போட்டியிடவில்லை என்றால் திமுகவின் நிலைமை என்னவாக மாறும்? இதற்கு துரைமுருகன், பொன்முடி, KN நேரு சம்மதம் தெரிவிப்பார்களா அல்லது அவர்களது தலைமையில் புதிய அணியை உருவாக்குவார்களா என்ற பல்வேறு